அந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு காணியை விடுவிக்க போயினேன். பின்னுக்கு 2 ஏக்கர் விடுறான முடிவு தெரிஞ்சு தன்னால் அது அவருக்குரிய காணி 16 பிறப்பு எங்கள் குடும்பத்துக்கு இருக்குது. 34ஆம் ஆண்டு தயவு செய்து இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. என்னால் உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு. இப்போ காணி அளிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு இதிலிருந்து 58க்கு பிறகு அதில் கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இது உங்களுடைய பேரில் இல்லை, நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள் இந்த உறுதியை கொண்டு? இந்த உறுதிக்குரியவர் இருக்கிறாரா? பிடிக்கப்பட்டு முறை மாறி ஒரு பதிவு செய்ய முடியாது இராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளே தான் கட்டப்பட்டது. இந்த கேட்குறவைக்கான பதில் எல்லா இராணுவ முகாம்களால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத அதில் கட்டிடம் உயராக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளிசேர்கிட்ட குடிபட்டிருக்கு. எங்கட பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவை மாட்டுக்காணி என்ற இதை கதைக்கிறார். இப்போ நஷ்டஈடு என்ற கதையை பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர். அதுக்கு அந்த வாழ்விடங்களை மாட்டுக்காணியில் எச்சந்தர்ப்பத்திலும் யாரும் கோரவில்லை. அவருடைய வாகனத்தில் அரசு அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீரில் வச்ச நிலையில் அரசாங்க அதிபர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் 3 பேரும் புத்தகைக்கூட கலைச்சு சுதந்திரம் கிடைச்சா பிறகு இதுவும் இருக்காங்க உறுதி. அங்கே உள்ளுக்கு ஒரு லோயரால் பார்த்து அதுக்குரிய நோட்டு தமிழரசு கட்சி, அது இப்போ என்ன கட்சியானு தெரியாது, தலைவர் செயலாளர் இல்லாத அந்த கட்சியிட்டையும் போனா 20 பேரப்போ வடிவா போகுதும் புத்த கோயிலுக்கு. தெளிவாக சொல்கிறேன், 20 பேரப்போ அந்த புத்த கோயிலுக்கு மிக மிஞ்ச போகுதும். அதே தான் எங்கள்கிட்ட 512 அதிகாரிகளும் கேட்டவன். ஸ்ரீமோகன் சார் அத்திரமன் இந்த வைத்தியர் திரும்ப சொல்கிறார், தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில் போராடித்தான் எம்பியா வந்து முதல் கேளுங்க. வாகனத்தில் கதைச்சு கொண்டு லைஃப் காட்டி கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன பனிஷன் கொடுத்தான்னு கேளுங்க. அதுக்கு தண்டப்பணம் என்ன விடுறோம் காணி தர்மத்தின் படி விடுறோம்டா எத்தனை பரப்புன்னு சொல்லுங்க. பரப்புல கதையுங்க 160 பரப்பு 170 பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு. அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் கூட மார்ச் மாதம் 20ஆம் தேதி பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவிக் இனிது போராட்டத்தின் மூலம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றன என்ற செய்தித்தாள்கள் மூலம் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். முடிவு யாருடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும். இது வந்து வெள்ள நிவாரணமோ அல்ல அரச மானியமோ இல்லை. அவர்கள் தன்னிச்சையாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர எங்களுக்கு இனி ஒரு இது இப்போ நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்னா காலத்துக்கும் எங்களோட காணிகளை மூடலாம் இல்லத்தானே. அப்போ அதையே நீங்கள் உங்களோட பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்க்கரிசியா நீங்க பயன்படுத்தினீங்க. அந்த 400 ஃபைலும் முதல் நடந்த ஆட்சி காலங்கள் போயிருக்கிறீர்கள். சகலரும் 1-2 வாரங்கள் மீட்க முடியும். மீட்டு அந்த வெற்றி கழிப்பு சபை மதியழகன் இந்த தையட்டி திஸ்ஸ விகாரை சம்பந்தமாக தொடர்ச்சியான போராட்டங்களை செய்து கொண்டு வரோம். எங்களோட போராட்டங்களின் நெருக்குதல் காரணமாக அதை விட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள அரசும் அதுக்குரியவர்களும் தள்ளப்பட்ட நிலையில் 160 பரப்பு 8-9 ஏக்கர் இப்போ அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிடிக்கப்பட்ட இடத்துக்கு வெளியில் தான் பிகாரைக்குரிய ஒரு காணி 46ஆம் ஆண்டு தான் அந்த பிகாரைக்குரிய காணி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன் தமிழாக்களுடைய காணி 46ஆம் ஆண்டு தான் முதல் அந்த பிகாரைக்கான காணி அளிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு இதிலிருந்து 58க்கு பிறகு அதிலேருந்து விலகி இருக்கணும். இது புராதன விகாரை என்றது முற்றுமுழுதான பொய்யான கதை. இந்த விகாரை இருக்கிற இடம் 18 சொந்தக்காரர் காணி சொந்தக்காரர் 18 சொந்தக்காரர் கொண்ட 160 பரப்பளவில் அடாத்தாக பிடிக்கப்பட்டு முறை மாறி ஒரு பதிவு செய்ய முடியாது, நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாததுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. எந்த ஒரு அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்கிறாண்டாலும் ஒரு ஆவணங்கள் சரிபார்த்து தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம். ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முற்றுமுழுதான் மறைப்பு செய்யப்பட்டு தான் அந்த விகாரம் கட்டப்பட்டது. பலர் கேட்கிறார்கள், நீங்கள் கட்டும் பொழுது எங்கே இருந்த நீங்கள் ஏன் போராடவில்லை என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள். அது இராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளே தான் கட்டப்பட்டது. இதை கேட்குறவைக்கான பதில் எல்லா இராணுவ முகாமும் நீங்கள் குடும்ப சொட்டியோ காரநகரோ இராணுவ முகாமும் வேலி அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உருமறைப்பு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் உள்ளுக்கு இருக்குது. அப்படி ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே தான் ஆரம்பகட்ட வேலைகள் செய்தது. அந்த அதுவும் கிடுகுகளால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத அதில் கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகுதான் மக்கள் கண்டுபிடிச்சினாங்க. அதுவும் அந்த கொரோனா 2020 கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்களில் அதிவேகமாக கட்டப்பட்டது. கட்டுறதுக்கான நிதி வளம் எங்கே இருந்து வந்தான்னு தெரியாது, அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை. அதை கட்டி தங்களுக்கு உரிய காணி என்று சொல்கிறவர்கள் இந்த நிமிடம் வரை
எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் ஊடகங்கள் ஊடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளிசேகர்கிட்ட கொடுப்பட்டிருக்கு, எங்களோட பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் கொடுப்பட்டிருக்கு. அது அரசு கட்டாயம் இருக்கும். அவர்கள் ஒரு அரசு அதிகாரி என்ற ரீதியில் அதை கோப்புகளாக வச்சிருக்க வேண்டியதை தவறப்பட்டிருக்கணும். தொடர்ந்து பல தடவை கேட்கணும். இப்போ ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் உறுதிகளை சரி பார்க்கணுமென்று கேட்குறார். இறுதியாக சொல்லியிருக்கிறார், காணி தவறாக கட்டப்பட்டிருக்கு, மக்களின் காணியாக இருந்தால் உறுதிகள் சரி பார்க்கணுமென்று சொல்லியிருக்கிறார். அவர் அரசு அதிபர்கிட்டையும் ஆளுநர்கிட்ட டிஎஸ்கிட்ட சகலரிட்டும் சரிபார்க்கப்பட்டு உறுதி சரிபார்க்கப்பட்டு மக்களின் காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் ஒரு கதையில் அது மக்களின் காணி என்று ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு மாட்டு காணி என்ற இதை கதைக்கிறார். இப்போ நஷ்ட ஈடு என்ற கதையை கதைக்கிறார். மக்கள் மாட்டு காணியையோ நஷ்ட ஈடையோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர். அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்தில் இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதே போல் நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டுக்காணி கொடுப்பார்கள்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம். காக்கதீவில் காணிகள் இருக்குது, காக்கதீவு காணிகளை கொடுக்கலாம். அதில் வாழ முடியாது. மாட்டு காணியில் எச்சந்தர்ப்பத்திலும் யாரும் கோரவில்லை, நஷ்டகிட்டையும் நாங்கள் கோரவில்லை. டிசிசி மீட்டிங்கில் மேதகு ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் அது நாங்கள் மக்களுடன் பேசிவிட்டோம், மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கி அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனத்தோடு அந்த கதையை ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடிச்சிருக்கிறார். எங்களோட இந்த காணி உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசு அதிபரோ, யாழ் மாவட்ட அரசு அதிபரோ, ஆளுநரோ இதை எப்படி தீர்க்கணும் என்றதில் கலந்துரையாட எங்களை அழைக்கவும் இல்லை. நஷ்ட ஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை. எங்கள்கிட்ட கதைக்காததை தங்கட பாட்டில் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலதிகமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை சேர்மனோடு அங்கே போகும் பொழுது ஊடகங்களில் பார்த்துருப்பாங்க, சேர்மனும் அமைச்சர் அரசு அதிபர் எல்லாம் ஒன்றா போனது. அது தவறு. இவர்கள் போகும் பொழுது அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தில் அரசு அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீட்டில் வச்ச நிலையில் அரசாங்க அதிபர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் 3 பேரும் புத்தபிக்கோட கதைச்சு கொண்டு வெளியில் வந்திருக்கணும். அது புத்த தர்மத்துக்கு மீறி, புத்த தர்மங்களை சொல்கிறத மீறி முழு அடர்த்த கட்டப்பட்டிருக்கிற காணிக்க எங்கட காணி பற்றிய விவரங்களை புத்தபிக்கோட கதைச்சு 2 ஏக்கர் விடுறதுக்கு ஒப்புதல் கேட்கினோம். அதுக்கு வீடு கட்டித்தரலாம்னு சொல்லிக்கணும். அது எங்கே விட போயினோம்னு சொல்ல இல்லை, எங்கே விட போயினோம்னு சொல்லிக்கணும் இல்லை. அப்போ அதை பற்றி எங்களோட கதைக்கல, காணியை இழந்த மக்களோட யாரோடையுமே கதைக்கல. தங்களுக்கெல்லாம் முடிவெடுக்கணும். இடத்தின் புவிசார் நிலைகள் தெரியாதவ இஞ்சா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்குது. நான் கடூர முயற்சி எடுத்தேன். 3 நாளாக ரஜீவனுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன், எந்தவித பதிலுமே இல்லை. பாராளுமன்ற இளங்குமரனோட கதைக்க முயற்சி செய்தான், அவர் சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை. அவரும் புத்த கோயிலுக்குரிய காணி எங்கே இருக்குன்னு கேட்குற அளவில் இருக்கிறார். அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில் இருக்குது, இது முற்றுமுழுதான் மக்களோட காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாமல் இருக்குது. அது காணியில் அந்த மக்களோட கதைச்சா தான் அது விளங்கும். இன்று வேறு எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை. நட்பு ரீதியாக இளங்குமரனை கேட்ட பொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை, நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை. வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்களோட கதைக்காமல் என்ன முடிவெடுக்க போகிறீங்க? எங்களோட கதைக்காமல் காணிக்கு உரிமையாளர்கள் நாங்கள். அதே நேரம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் கடந்த அரசாங்கத்தில் போல் எங்களோட இது கடும் முயற்சி எடுத்த பழைய சல்லிப்பல டிஎஸ் இப்போ காணிக்கு ஏஜியாக இருக்கிறவர் ஸ்ரீமோகன் சார் கூப்பிட்டு
இராணுவம் 512 உயரதிகாரிக்கும் ஸ்ரீமோகன் சாருக்கும் இப்போ இருக்கிற தெல்லிப்பள்ளி டிஎஸ்க்கும் பிரதேச செயலருக்கும் பிரதேச செயலர் கேட்பவர் கூடத்தில் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பத்தில் இராணுவ உயரதிகாரி எங்கள்கிட்ட கேட்டது, கட்டிடங்கள் இருக்கிற கட்டிடங்களுக்குரிய 15-20 பரப்பையும் அதுக்குரிய பாத்வே போகிற பழியையும் எங்களுக்கு விட்டு தாங்கோ, மிச்சத்தை உங்களுக்கு தரலாம், நாங்கள் மிச்சத்தை உங்களுக்கு தரலாம், 15-20 பரப்பளவில் விட்டு தாங்கோ. அந்த 15-20 பரப்புக்கு உரிய உறுதியுள்ள புத்த கோயிலுக்குரிய காணியோ அல்லது நஷ்ட வீடோன்றதை நாங்கள் பிறகு கதைப்போம். ஆனால் ஸ்ரீமோகன் சார்கிட்ட தான் அதை கேட்கணும், அதோட தொடர்ச்சி ஏன் நிப்பாட்டப்பட்டதுண்டு அவர் தான் அந்த முயற்சி எடுத்தவர். ஆனால் அந்த இராணுவ அதிகாரி எங்களுக்கு தான் அந்த டெலிஃபோன் நம்பர் வேலை செய்யலை, அவரிடம் மாற்றப்பட்டதாக அறிகிறோம், உண்மைத்தன்மை தெரியாது. இதில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னா ஜிஏயும் ஆளுநரும் எங்களை கூப்பிட்டு கதைச்சு தீர்க்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது. அவர்கள் உள்நோக்கங்களுடன் அதிகார பீடத்தில் இருக்கிற ஆசையின் நிமித்தம் எந்த ஒரு முயற்சியுமே அவர்கள் எடுக்கவில்லை, எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. மாறாக ஜிஏக்குரிய வாகனத்தில் அந்த ஜிஏயின் வாகனம் என்ற போட் இல்லாமல் தனியாக புத்தகக்கிட்ட போய் அமைச்சரும் எம்பிமாரும் கதைக்கினோம். அது சட்டவிரோதமாக பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார், புத்த தர்மம் விட்டு கொடுக்குறது காணிகளை விட்டு கொடுப்போம். எத்தனை பரப்பை விட்டு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை. காரணம் என்ன, நீங்கள் அடாத்தா பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, காணியங்கிட. அப்போ எங்களோட கதையுங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ கதையுங்கோ, எவ்வளோ விடலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது எங்களோட தான் கதைக்கணும். இந்த நிமிஷம் வேறு கதைக்கையில் நாங்கள் விட்டு கொடுக்க தயாரினோம். இன்னொரு இடத்துல இத்தனை வரலாறுகளை சொல்லினோம். சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட உறுதிகள் இருக்குது. 12ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, இதை நீங்கள் படம் எடுக்க இந்த உறுதிகள் கிழிஞ்ச நிலையில், இது 20களுக்கு முதல் வடிவாக பாருங்க சரியா. இது பரம்பரை, சகலர்டையும் பரம்பரையாக வந்த உறுதி. இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம். எந்த உறுதியுமே டிக்ளரேஷன் உறுதி இல்லை, வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை, சகலரண்டையும் பரம்பரை உறுதி. உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் தானே இது. அப்போ கொஞ்சம் காலம் போக அப்படி போகும்ன்றதுக்கு இதுக்கு அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இது அடுத்தது ஒரே உறுதி தான் மாறி எழுதப்படுது. 24ஆம் ஆண்டு தயவு செய்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எனக்குரிய காணி 16 பேரப்பு எங்கள் குடும்பத்துக்கு இருக்குது. இதை போல் ஒவ்வொருத்தருடையும் உறுதி இருக்குது, சகலர்டையும் உறுதி இருக்குது. இந்த உறுதியெல்லாம் காணி கச்சேரியின் கொப்பியல் எல்லாம் ஜிஏயோ காணிக்கு பொறுப்பானவர்களோ தான். இது 34ஆம் ஆண்டு. தயவு செய்து இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. ஏன்னால் உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்போ இல்லை. அமைச்சர் அனுபவசாலி, போராளி, தோழர் என்று சொல்கிற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், அவருக்கு அந்த தேவை இல்லை. இது 44ஆம் ஆண்டு. இதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சா பிறகு இதுவும் இருக்காங்க உறுதி. அங்கே உள்ளுக்கு ஒரு லோயரால் பார்த்து அதுக்குரிய நோட் எடுக்கையிலும் கொப்பி எடுத்தால் வராது. இதுதான் யதார்த்த தன்மை. ஆனால் இந்த உறுதியும் உள்ளுக்கு இருக்குது, சகல உறுதியும் எல்லாம் இருக்குது. இதை கச்சேரியும் அரசு அதிகாரிகள் எங்கட வரிப்படத்தில் சம்பளம் எடுத்து பிள்ளைகள் குடும்பங்களோட அரச வாகனங்களை தெரிகிற அதிகாரிகளுக்கு இதை ஆவணமாக கோப்பு செய்து அதை கொடுக்க இயலாதா. ஆக ஸ்ரீமோகன் சாரும் முரளிஸ்வரன் தான் கொஞ்சம் முயற்சி செய்ததாக இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. வேறு எத்தனை பேர் முயற்சி செய்தோம்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மற்ற எந்த ஒரு அரசு அதிகாரியும் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. இப்போ இருக்கிற டிஎஸ் ஃபோனை கண்டா பயம். நாங்கள் ஒரு கதைக்க போனால் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் களவு செய்யாட்டி ஏன் ரெக்கார்ட் பண்ணுறது பற்றி கவலை. நீங்கள் நேர்மையான இடங்கோ, மக்களோட நீங்கள் சேவை செய்ய வந்தீங்க, நேர்மையான இடங்கோ, ஏன் ஃபோனை கண்டா துடிக்கிறீங்க? இந்த கேள்வி இருக்கணும். சகலர்டையும் பாராளுமன்ற உறுதிகள் இருக்குது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களே, நீங்கள் மிகச்சிறப்பாக பாராளுமன்றத்தில் வெடிக்கிறீர்கள், நன்றி. இந்த எங்கட ஹானி பிரச்சனையில் நாங்கள் தயவாக உங்களை கேட்குறது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வேற முன்னம் அதை அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். அன்றைக்கு அவர்கிட்ட அர்ஜுனாட்ட போனதில் ஒரு ஐயா விஷயம் தெரியாமல் போனவர் இருக்கிறார் இங்கே. மற்ற இன்னொரு ஐயாவுக்கு வர முடியல, அவர் விஷயம் தெரியாதுன்றது ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த போன சகோதரர் என்ன ரீதியில் அவர்கிட்ட போனார்ன்றது தெரியல. ஒரு 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 வழக்கறிஞர் வழக்கு போட வாண்டு கேட்கணும். எங்களோட குருந்தூர் மேலையிலேருந்து முன்னர் அனுபவங்கள் இருக்குது. வழக்கு போட வாண்டுட்டு அதில் போய் ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு, ஒரு ஏக்கர்னு தெரியாத வழக்கறிஞரும், எத்தனையாம் வகுப்பு படித்ததாண்டு எல்லாரையும் கேட்குற அந்த வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும்,
எத்தனை குழி எத்தனை பிறப்பு அதில் நின்று தான் ஆராய்ச்சி செய்யணும். ஒரு வழக்க போட வாண்டு கேட்குற வழக்கறிஞர் ஆராய்ச்சி செய்து தானே போகணும். அப்போ நான் எடுத்த பக்கம் விளங்கப்படுத்தினேன். வைத்தியரை பலதரம் அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடிய இல்லை. அவன் செக்ரட்டரி என்று சொல்கிற அந்த பெண்ணை பல தடவை முதல் அடுத்து விளங்கப்படுத்தினான். 1 மணித்தியாலும் 9 நிமிடமும் பரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம். அப்போ தான் என்ன கேட்குறான் அங்கே போய் முடிஞ்ச பிறகு. அப்போ புத்த கோயிலுக்குரிய காணி அங்கே இருக்குது. அந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு காணியை விடுவிக்க போயினேன். பின்னுக்கு 2 ஏக்கர் விடுறான முடிவு தெரிஞ்சு தன்னால் அது அவரால் இல்லை போராட்டத்தின் நிமித்தம் மற்றவன் என்ற உதவியால் இப்போ அந்த பிக்கு உறங்கி வந்திருக்கிறார். விடுவோம்ண்டா அது கொஞ்சத்தை விட்டு மாற்ற வலிக்கிறீங்கன்னா தெளிவாக கதையுங்கோ, எத்தனை பரப்புன்றதை கதைச்சி விடுங்கோ. விளங்கப்படுத்த கேட்குற அந்த அவார்ட்டை யாரும் வழக்கு கொண்டு போகலாமோ. எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் சரியாமல் ஏக்கருக்கும் பரப்புக்கும் இல்லாமல் வைத்தியர் சொல்கிறார். அதில் அவர் புத்தகைக்கு 8 ஏக்கர் 9 ஏக்கர் எங்கள்கிட்ட தனக்கு வேணுமென்றார். இவன் வச்சுருக்கிறது அது. அப்போ அதை பற்றி நாங்கள் கலைக்க வேண்டாம். என்ன நாங்கள் விடக்கூடியதை விடுவோம். அந்த எல்லா அடைப்புக்குள்ளே இருக்கிறத 8 ஏக்கர் 9 ஏக்கர் 8 ஏக்கர் 9 ஏக்கர் தான் கேட்குறாரு. அதை பற்றி கலைக்க வேண்டாம் என்று சொல்கிற உரிமை அவருக்கு இல்லை. காணிக்காரர் நாங்கள், காணிக்காரர் யாருமே அவருக்கு அந்த உரிமை கொடுக்க இல்லை. எல்லாருமே சொல்கிறோம் அவர் இதில் சம்மந்தப்பட வேண்டாம். வழக்கு போடுறோண்டால் அது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எங்களுக்கு பரப்புக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதோ பல தடவை முயற்சி செய்தும் கலைக்க முடியாமல் இருக்கிற லோயர் மேரிட்டையோ போக வேண்டிய அந்த தேவை இல்லை. 8 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் இருக்கிற லோயர் ஆஃபீஸில் பல்லாகத்தில் 8 மணித்தியாலம் 5 நாளும் இருக்கிறதாகி அண்டா உங்கள் லைஃப்பில் தேசமெல்லாம் நிற்க அப்போ அந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் இப்போ 8 மணித்தியாலம் 5 நாளும் போகலாமா? அல்லது லைஃபுக்கு பின்னுக்கு போகணும். நாங்கள் ஒரு நாளைக்கு 3 லைஃபுக்கு பின்னுக்கு போகணும். அப்போ உங்களால் அது சாத்தியப்பாடு இல்லை. நாங்கள் எல்லா சகலர்கிட்டையும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாட்ட மஹிந்த அரசில் ரணில் அரசில் மிகச்செல்வாக்கு மிக்கவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நாங்கள் டெலோ கட்சிகிட்ட போன நாங்கள் தமிழரசு கட்சி, அது இப்போ என்ன கட்சின்னு தெரியாது, தலைவர் செயலாளர் இல்லாத அந்த கட்சிகிட்டையும் போன நாங்கள். தலைவர் செயலாளரை தெரிவு செய்ய முடியாமல் காடு போர்டு எல்லாம் பெண்களை வேட்பாளர்களை தேர்ற அந்த கட்சிகிட்ட போன நாங்கள். ஸ்ரீதரன்கிட்ட போனாங்கள். மற்றப்பட்ட சகல கட்சியிட்டையும் போனாங்கள். ஆனால் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சைக்கிள் அரசியல் செய்தாண்டு, சைக்கிள் அரசியல் செய்யவில்லை. நாங்கள் எல்லா கட்சியிட்டையும் உதவிய நாடினாங்கள். அந்த ஒரு நேரத்தில் சைக்கிள் கட்சியில் ஒரு உறுப்பினர் அந்த முதலாவது நாங்கள் போராட்டம் தொடங்குகிற நாள் எனக்கு சார்ஜனை தெரியாது, இவரை தெரியாது, யாரையும் தெரியாது. 30 வருஷம் இடம்பெயர்வு என்று 8ஆம் வகுப்பில் நான் இடம்பெயர்ந்தேன். 30 வருஷம் இடம்பெயர்ப்பில் ஒரு தரையும் தெரியாது. அந்த போராட்டம் சைக்கிள் கட்சியில் இருந்த ஒருத்தர் இதில் யாரையும் ஒரு தடவை தொடர்பு கொண்டு அந்த போராட்டத்துக்கு வந்தவர்கள். அவர்கள் மட்டும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் நிற்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே அண்ணன் ஸ்ரீதரனும் பலதரப்பட்டவர், அங்கரணேசன் உட்பட பலர் வந்திருக்கிறார்கள். அதே போல் எங்களோட போராட்டத்துக்கு தொடர்ந்து எல்லாரும் வாங்கும். இது எங்களோட ஹானி இல்லை. இது நாளைக்கு இதில் நாங்கள் தோத்துட்டோம்டா நாளைக்கு இன்னும் ஒரு இடத்துல வடகிழக்கில் இல்லை மலையகத்தில் இன்னொரு இடத்துல மக்களின் ஹானி பூர்வீகமாக இருந்த தனியார் மக்களின் காணியை அடாத்தா இராணுவ பலமோ அடியால் பலமோ கொண்டு வச்சு பிடிச்சி ஒரு புத்த சிலையோ ஏதோ கட்டிட்டு அது தங்கட காணி. புத்த வரலாறு சொல்லுவாங்க, 3ஆம் நூற்றாண்டு வரலாறு. அதுதான் புத்த தர்மம் சொல்லுதென்றால் அதை எல்லா புத்த சமயத்தை பின்பற்ற எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றீங்கள் என்றால் அதை சரியென்று சொல்லுங்க, இல்லை நீங்கள் அதை பிள்ளையென்று சொல்லுங்க. இல்லை இது அடாத்தா பிடிச்ச காணி, இது புலையண்டா அது புலை, அதுக்கு தீர்வை காணுங்க. தீர்வை காணணும் என்ன செய்யணும்? புத்த கோயிலுக்குரிய காணி சாமி எங்களுக்கு சொல்கிறார். போய் சந்திச்சு நாங்கள் நயனாபிகாராதிபதியை அவர் தெளிவாக சொல்கிறார். என்ன கூப்பிடையில் ஒருத்தர் என்ன கூப்பிடுங்கோ, நான் வாரன், என்னட்ட உறுதி இருக்குது, காணி எந்த உறுதி தனியே இருக்குது, வெளியில் இருக்குது. உங்களை காணியை அடாத்தா பிடிச்சிருக்கலாம். இது புத்த தர்மத்துக்கு எதிரானது. பிடிச்சவ யாரோ பிடிச்சி ஒரு சாமிகிட்ட கொடுத்துருக்கு வேளாதிபதிகிட்ட, அவரையும் கூப்பிடுங்கோ. டிஎஸ் வாங்கோ, ஜிஏ வாங்கோ, ஆளுநர் வாங்கோ, அரச அதிகாரம் உள்ளவங்க யாராவது வந்து இடையில் ஒட்டு மனத்தியாத்திர பிரச்சனை தீர்க்கலாம். 20 பேரப்போ வடிவாக போகுதும் புத்த கோயிலுக்கு, தெளிவாக சொல்கிறார். 20 பேரப்போ அந்த புத்த கோயிலுக்கு மிக மிஞ்ச போகுதும். அதே தான் எங்கள்கிட்ட 512 அதிகாரிகளும் கேட்டவன். ஸ்ரீமோகன் சார் சாட்சி, இப்போ இருக்கிற டிஎஸ் சாட்சி, நாங்கள் காணிகள் இழந்து நாங்கள் சாட்சி. அப்போ அது அவர் 2 பேரும் சொல்லினோம், இவையும் பட்டு தள்ளினோம், கூப்பிடுங்கோ கதையுங்க. சரி 20 பேரப்போ என்னவோ கூப்பிட்டு கதைச்சிட்டு அவர் தன் காணியை அதுக்கு பதிலாக கொடுக்க தயாரா. அந்த ஒரு ஒழுங்கு முறையில் இதை இழுபட விடாமல் பௌர்ணமியில் வந்துட்டு போராடுறாங்கன்னாங்க. நாங்கள் போராடு எங்களை ஆணின்ற உரிமையை கேட்குறோம். எங்களுக்கு கத்துறது இல்லை வேலை. போராடுறோம் கத்துறோம். இந்த வைத்தியர் திரும்ப திரும்ப சொல்கிறார் தண்ட சுயநலத்துக்காக
சாவச்சேரி வைத்தியசாலையில் போராடித்தான் எம்பியாக வந்தவர். நீங்கள் போராடிக்கல வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் வைத்தியர் பிரணவனுக்கும் சொன்னதை இந்த இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது, அந்த கேஸுகளை முதல்ல போடுங்கோ. உங்களோட வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் கண்ட குறைபாடுகள் வழக்கம் நடத்தி போட்டு நேரம் ஒரு உளராமல் கையெடுத்து கும்பிட்றோம். வைத்தியரே, நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால், நீங்கள் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கட பிரச்சனையிலேருந்து விலகுங்கோ. நீங்கள் கதை கேட்க நிதானமாக கதையுங்கோ. உங்களோட கதை தடுமாறுது. ஒரு தமிழர் மரபை மீறி கதைக்கிறீங்கள், கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீங்கள். காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மேறதட்டுறீங்கள். போகிற எல்லாரையும் எத்தனையாம் படித்த நீங்கன்னு கேட்குறீங்கள். யாழ்ப்பாணத்தை கட்டியமைச்ச தளபதி மாதிரி எத்தனையாம் படித்தவை என்று உங்களுக்கு அவையோட வாழ்ந்த நீங்கள் தேசிய தலைவர் சொல்கிற உங்களுக்கு தான் விளங்கணும். அதாவது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார், காவல்துறையில் இருந்தவர் கிளிநொச்சியில் இருக்கிறார். உங்களோட அண்ணன் ரகுராமன் கேளுங்கோ முதல் கேளுங்கோ. வாகனத்தில் கதைச்சு கொண்டு லைஃப் காட்டி கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன பனிஷன் கொடுத்தான்னு கேளுங்கோ. அதுக்கு தண்டப்பணம் என்னென்னு கேளுங்கோ. இந்த லைஃப்களை நிப்பாட்டுங்கோ, தையட்டி பட்டி நிப்பாட்டுங்கோ, ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதை நிப்பாட்டுங்கோ. உங்கள் மேலே மதிப்பு இருக்குது, உங்களோட கதையின் மேலே மதிப்பு இருக்குது. பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரியானதை கற்றுங்கோ, சரியானதை கேள்வி கேளுங்கோ. தையட்டி விகாரம் ஒன்றுமே வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தெளிவாக சொல்கிறோம். எந்த ஒரு டிக்ளரேஷன் வழிப்படுத்தல் உறுதியுமே இல்லை. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்லேருந்து பரம்பரையாக வந்தது. இப்போவும் அரசாங்கத்திட்ட கேட்குறோம், அதிகாரத்தை வச்சிருக்கிற அமைச்சர் மேரிட்ட அதிகார பீடத்திட்ட கேட்குறோம். இந்த பிரச்சனையை இலகுவாதிக்கிறதுக்கு நயனாதி விகாராதிபதி பின்னிக்கிற அரசு அதிகாரிகள், ஜிஏ கவர்னர், இந்த விகாரைகளை அடாத்தாக இருக்கிற விகாராதிபதி எங்கட இடத்தை பிடிச்சி அடாத்தாக பாதுகாப்பு படைகளின் பலத்தோடு இருக்கிற விகாராதிபதி, நாங்கள் பேச தயார், வாங்கோ, இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்கள் விடுறோம் தர்மத்தின்படி விடுறோம்ன்றா எத்தனை பரப்புன்னு சொல்லுங்கோ. பரப்பில் கதையுங்கோ. 160 பரப்பு 170 பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு, அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பரப்பு விட போகிறீங்கள்? துண்டு துண்டாக விட வேண்டாம். உங்கள்கிட்ட எல்லார்டையும் விட போகிறோம் என்று ஆயத்தங்கள் செய்கிறவற்றை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது துண்டு துண்டாக உடைச்சுடைச்சு இப்போ இந்த அதுக்கு அதை திருத்துறதுக்கண்டு காணி உறுதி இல்லாத காணிக்கு எப்படி கிளைமுகளை எடுத்து என்ன செய்கிறீங்கன்ற ஒன்றும் தெரியல. கண்ணா மோசடி நடக்குது. மோசடிகளை பிடிக்க வந்த இந்த அரசாங்கம் முழு மோசடியாக்களோடு சேர்ந்து தோழர் சந்திரசேகருக்கு உங்களுடைய அரசாங்கம் மோசடிகளை பிடிக்க வந்தது. முழு மோசடியாக அதில் இருக்கிறன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவரோட இரகசியமாக ஜிஏவோட போய் கதைக்கிறீங்கள். கதைச்சு போட்டு விடுறதை தன்னிச்சையாக முடிவெடுக்கிறீங்கள். நாங்கள் செய்கிறோம் என்று தன்னிச்சையாக விடுற பரப்ப முடிவெடுக்கிறீங்கள். நீங்கள் எங்களோட கதைக்கோணும், நாங்கள் உங்களோட கதைக்கோணும் என்று ஆசைப்படுறோம். நீங்கள் தான் டைம் தரணும். நீங்கள் தர இல்லை. உங்களோட எம்பி மேரிட்ட கேட்டு நாங்கள் ஓடி ஒழிக்கணும். கதைக்க விரும்பினம் இல்லை. மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் குறைய கேட்கணும். மக்களுக்கு நீங்கள் திணிக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போராட தளத்தை விட்டு வெளியிலேயோ எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சா ஜிஏடியோ டிஎஸ்சிட்டோ எங்களோட தொடர்பு இலக்கங்கள் எல்லாமே இருக்குது. வாங்கோ கதைப்பட்டு இருந்து கதைக்க இல்லை. நாங்கள் உங்களோட இராணுவ அதிகாரி கதைக்க வரார். ஆனால் எங்களால் ஓட் போட்டு கேட்ட நீங்கள் வந்த நீங்கள் கதைக்க பஞ்சு பெறுறீங்க, ஓடி ஒழிக்கிறீங்க. சரியான தீர்மானமாக எடுங்கோ. இலகுவான தீர்மானம் ஒரு சில மணி நேரத்தில் எடுக்கிறது. அதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துங்கோ. எங்களுடைய அரசு அதிகாரிடம் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களை ஏமாத்தாதீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாத்தீர்கள். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நேர்மையாக நடக்குங்கோ. எங்களுக்கு சேவை செய்கிறீங்க எங்களோட டேக்ஸில் இருந்து. நன்றி. வணக்கம், நான் சுகுமாரி சாருஜன். இந்த இடத்துல நான் ஒரு சரியான ஒரு மனக்கவலையோடையும் மிகுந்த வருத்தத்தோடையும் தான் உங்களை முன்னாடி நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னேன், இந்த தையட்டி நாங்கள் இப்போ 3 வருஷம் ஆகுது நாங்கள் போராட தொடங்கி. இந்த 3 வருஷத்துலேயும் நாங்கள் சாதித்தது என்னென்னா, ஆக குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையை உலகளாவிய ரீதியில் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இப்படி இந்த மக்களுக்கு ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலம் வெளி உலகுக்கு கொணர்ந்துருக்கிறோம். அப்படி கொணர்ந்து அந்த பிரச்சனை நாளாந்தம் இந்த சமூக வலைத்தளங்களில் எங்களோட பிரச்சனை பேசுபொருளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்தால் திட்டமிட்டு இறக்கப்பட்ட அந்த கைக்கூலிகள் அவர்களை நான் விடுறேன். அதுக்காகவே சேவை செய்வதற்காகவே வாங்குற காசுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், அவர்களிடத்து நான் வரவில்லை. இந்த போகிற வார வழியில் 2 பின்னூட்டல்களை தட்டி விட்டுட்டு போகிறாக்களை
முன்வச்சு தான் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். தயவு செய்து எங்களோட பிரச்சனையை விளங்கி கொள்ளுங்கோ. நாங்கள் நிறைய இடங்கள்ல எங்களோட காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம். எங்களோட போராட்ட தளங்களில் எங்களோட காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம். அதுகளை நேரம் இருந்தால் நேரம் ஒதுக்கி பார்வையிட்ட பின்னர் எங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிற விடயங்களை ஆராய்ந்த பின்னர் உங்களோட பின்னூட்டல்களை தட்டி விடுங்கோ. எழுந்த மானத்துக்கு தட்டி விட்டு ஒரு இனத்தின் இது ஒரு சுவட்டையை அழிக்கிறதுக்கான ஆயத்தங்களை தான் நீங்கள் இந்த முகநூலூடாக செய்து கொண்டிருக்கிறீங்க. மற்றது தயவு செய்து சிந்தியுங்க. இந்த மக்கள் என்னத்துக்காக அப்படி 3 வருஷம்? எங்களுக்கும் தனிப்பட்ட வேலைகள் இருக்குது, எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன, குடும்பங்கள் இருக்கின்றன, எங்களுடைய பொருளாதார தேவைகள் கணக்கு இருக்கின்றன. எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு நாங்கள் இந்த ரோட்டிலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் வாய் பகோடா மெல்லுவது போல எங்களை போட்டு மெல்ல வேண்டாம். தயவு செய்து சிந்திச்சு பின்னூட்டல்களை பதிவிடுங்கோ. எழுந்த மானத்துக்கு அது அரசியல், கட்சியினுடைய அடியாட்கள் இவர்கள், கட்சியினுடைய அள்ளக்கைகள் இவர்கள் என்றவாறான பதிவுகள்லாம் மேலோங்கி காணப்படுகின்றன. நாங்கள் எங்களிடத்தில் இருக்க உறுதிகளை நாங்கள் எல்லா இடமும் போஸ்டர் அடித்து ஒட்ட வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. தேவையான அமைச்சுக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்துக்கிறோம். ரணிலுடைய அரசாங்க காலத்தில் கூட நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் கூட மார்ச் மாதம் 20ஆம் தேதி பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவிக் ஹினிதுபவை சந்தித்து எங்களுடைய சகல ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன. அதற்கு அடுத்து ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நீதி அமைச்சுக்கு கீழ் இயங்குகிற ஒனர் என்ற நிறுவனத்திட கூட நாங்கள் எங்களோட சகல உறுதிகளும் கையளிக்கப்பட்டன. அதுவே நாங்கள் மிகுந்த வேதனையுடன் தான் கையளித்திருந்தோம். என்ற எங்களிடம் அவ்வளவு துருவி விசாரணை செய்துதான் ஒவ்வொரு உறுதிகளும், உறுதிக்காரர் இருக்கிறார்களா, உங்களுக்கு உறுதி எழுதப்பட்டிருக்கிறதா, 30 வருஷமா நீங்க காணியை பிடிச்சு ஒரு உயர் பாதுகாப்பு வலயமா வச்சிருக்கீங்க. எந்த ஒரு தாயும் தனது மகளுக்கு அந்த காணியை எழுதியிருக்க மாட்டா, விடுவிக்கட்டும் எழுதுவோம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பார்கள். அந்த இடங்களில் கூட எங்களிடம் கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இது உங்களுடைய பேரில் இல்லை, நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள் இந்த உறுதியை கொண்டு, இந்த உறுதிக்குரியவர் இருக்கிறாரா இல்லையா, அப்படியான கேள்விகள் எங்களிடத்தே தொடுத்தார்கள். அப்பொழுது நாங்கள் முன்வைச்ச விடயம் என்னன்னு சொன்னால், இந்த உறுதிகள் சகலதுமே அரசாங்க அலுவலகங்களில் இருக்குது, அரசு அதிகாரிகளிடம் இருக்குது, பிரதேச செயலாளரிடம் இருக்குது, அரசாங்க அதிபரிடம் இருக்குது. அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்களை கூப்பிட்டு மக்களை ஒரு சந்தேக பார்வை கொண்டுதான் எங்களது உறுதிகள் அனைத்தும் ஆராயப்பட்டன. ஆராய்ந்து அவர்கள் ஒரு அறிக்கை முன்வைப்பதாக சொன்னார்கள். அறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு இணையவழி மூலமாக ஒரு கலந்துரையாடலும் மேற்கொண்டிருந்தார்கள். அதில் கூட நான் அவர்களிடம் முன்வைத்த கேள்வி, முதல் விடுகிறது விடாதது அடுத்தபட்சம், குறைந்தபட்சம் எங்கட காணிகள் என்றதையாவது நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று. அதற்கும் அவர்களுடைய இன்னும் காலம் தேவைப்படுகிற ஒரு மழுப்பலான பதில்கள் தான் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று தற்போது இப்போ ஏற்கனவே எங்களோட போராட்டத்தின் மூலம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றன என்ற செய்தித்தாள்கள் மூலம் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கு பிறகு யாழ்ப்பாண கடற்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகர் அவர்கள் இழப்பீடு அல்லது நஷ்ட ஈடு அல்லது மாற்றுக்காணி என்ற ஒரு முடிவைத்தான் அரசாங்கம் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் எடுத்த முடிவு யாருடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும். இது வெள்ள நிவாரணமோ அல்ல அரச மானியமோ இல்லை. அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து உங்களுக்கு இது போதும், உங்களுக்கு இதுதான் என்று வழங்குவதற்கு. இது எங்கட காணியை நீங்க பறிச்சு வச்சிருக்கிறீங்களா, அப்ப எங்களோட தாங்க நீங்க கலந்துரையாட வேணும், என்ன தீர்வு வேணும் என்று. நாங்க உறுதியா நிக்கிறோம், எங்கட காணி தான் எங்களுக்கு வேணும் என்று. அவர் மற்றது இன்னொரு விஷயம் சொல்றார், விகாரைக்கு தேவையான காணியை வச்சுக்கொண்டு மிகுதி காணியை விடுவிக்கிறோம் என்று சொல்லி, விகாரைக்கு உரிய காணியை வச்சுக்கொண்டு மிகுதி காணியை விடுவிக்கிறோம் சொல்லி. விகாரைக்குரிய காணி எங்கேயா நாங்க பிடிச்சு வச்சிருக்கிறோம் அல்லது அது உங்களோட கையில தான் இருக்குது. பிறகு அதை நீங்க பிடிச்சு வச்சோன்னு மிகுதி என்றா மிகுதியைத்தான் நாங்க கேட்கிறோம். அந்த மிகுதி தான் 150 பரப்பு 160 பரப்பு, அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அதை தயவு செய்து விடுவீங்க. நீங்க எதுவுமே எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கு நீங்க வர தேவையில்லை, விட்டுட்டு எழுப்பி போனா காணும். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 3ஆம் தேதி அங்கே இன்னொரு புத்தர் சிலை ஒன்று வைக்க இருக்கிறார்கள். அந்த புத்தர் சிலையும் வைத்து விட்டால் நாங்கள் எமது காணிகளையோ நிலங்களையோ மீட்டுக் கொள்ளவே முடியாது. இந்த கட்டும்போது எங்கிருந்தீர்கள் என்று கேட்பவர்கள் தயவு செய்து எல்லாரும் வாங்க, புத்தர் சிலை வைக்க போறார்கள், வச்சு முடிய வைக்க என்ன செய்தீங்க என்று கேட்காம வைக்க முதலே தடுப்போம். 3ஆம் தேதி அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். தயவு செய்து இந்த மாதர் சங்கங்கள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர்கள், வர்த்தக சங்கங்கள், சமய அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாரையுமே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர எங்களுக்கு இனி ஒரு இப்போ நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்னா காலத்துக்கும் எங்களோட காணிகளை மீட்கலாது. அது மட்டுமில்லை, அது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நாளைக்கு வவுனியாவில் கட்ட தொடங்குறாங்க, அந்த இடத்து காணிகளும் விட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே போகும். நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இடங்கள் அனைத்துமே விகாரைகள். நாங்கள் பௌத்த மதத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் எந்த ஒரு சிங்களவருக்கோ பௌத்தருக்கோ நாங்கள் எதிரில்லை. ஆனால் எங்களது இடத்தில் அடாத்தாக நீங்கள் விகாரை கட்டுவது அனுமதிகள் இல்லாமல்
எங்களுடைய எந்த ஒரு ஒப்புதல்களும் இல்லாமல் விகாரை கட்டுவது எங்களால் எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த அனுர அரசாங்கம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட முன்னர் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட மயிலிட்டியிலே ஒரு கூட்டம் நடந்தது. அதில் வந்து அமைச்சர் சந்திரசேகர் வந்து சொல்லியிருந்த விஷயம், எங்களுக்கு அனுர தோழரால் சொல்லியிருக்கிற விஷயம், எதையுமே நீங்கள் சொல்லாதீங்க செய்யுங்க, ஆகலால் நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம், கதைக்க மாட்டோம், செயலில் தான் காட்டுவோம். ஆனால் நீங்கள் சொன்னதொண்டு இப்போ செய்து கொண்டிருக்கிறதோண்டு கதையாக நாளுக்கு நாள் ரீல்ஸ் விட்டு கொண்டிருக்கிறீங்க. மாலை மரியாதை இல்லையன்றீங்க, அப்புறம் மாலை மரியாதையோட போகிறீங்க. அடுத்த விஷயம் அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்தவர், இது வந்து எங்கட காலத்தில் கட்டப்பட்ட விகாரை இல்லை, கட்டினது வேறு யாரும், நாங்கள் தீர்வு கொடுக்கத்தான் விரும்புகிறோம், அதில் நாங்கள் மாற்றுக்காணி கொடுக்க விரும்புகிறோம், எங்கட காலத்தில் கட்டில்லைன்னு. அப்போ நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரங்களில் உங்களோட அனுர தோழர் காட்டின அந்த 400 ஃபைலும் உங்களோட காலத்தில் நடந்த ஊழலா இல்லைத்தானே? அப்போ அதையே நீங்கள் உங்களோட பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்க்கரிசியாக நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த 400 ஃபைலும் முதல் நடந்த ஆட்சி காலங்கள் நடந்த ஊழல் தானே, அதுக்குரிய தீர்வை கொடுக்குற மாதிரி இதுக்கு முதல் நடந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல், அதுக்குரிய தீர்வை தாங்கொண்டு தான் நாங்கள் கேட்குறோமே ஒழிய ஏன் எங்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுகிறீங்க? எந்த ஒரு இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் போராட்டம் நடந்து 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும், இரவு முகநூல்ல தட்டி விட்டதோட சரி, அதோட அவற்ற கடமை முடிஞ்சது. தயவுசெய்து முகநூல் அரசியலை நாங்கள் விரும்பல, எங்கட போராட்ட களத்துக்கு வாங்க, மக்களை சந்தியுங்கோ, தேவையான நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து எங்கட இனத்தை அழிய விட்டுறாதீங்க, எங்கட இடத்தை சோரம் போக விட்டுறாதீங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே ஒரு கடமையாக நினைச்சு, அம்மா மேர், அப்பா மேர், தம்பி தங்க எல்லாரும் இங்கே ஒரு களியாட்டம் என்று சொன்னால் என்ன கடமை, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறீங்க தானே. அதே மாதிரி ஒரு இதை ஒரு நாள் ஒதுக்குங்க, எங்களுக்கு ஒரு நாள் குறைஞ்சது 5000 பேர் திரளுங்கோ. போலீஸாராலேயோ யாராலையும் எங்களுக்கு எதிராக எந்த ஒரு அடக்குமுறையும் கட்டவிழ்த்து விட முடியாது. 5000 பேர் ஊரவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். உலகமே தையட்டியை மீட்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஊரவர்கள் பயத்தினாலோ என்ன காரணமோ தெரியாது ஒதுங்கி போயிருக்கிறீர்கள். சகலரும் 1-2 வாரங்கள் மீட்க முடியும். மீட்டு அந்த வெற்றி களிப்பில் நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு அந்த காணியில் நாங்கள் உறவாடுவோம். சகலரும் வாங்கோன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.